மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, சகோதரனை மூடன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. மூடன் அப்படின்னா முட்டாள், அறிவில்லாதவன், பைத்தியம் அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்றோம், அது என் தம்பி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன் அப்படின்ட்டு. ஆனா வசனம் சொல்லுது, நம்முடைய வார்த்தைக்கு ரொம்ப ஒரு பவர் இருக்குது அப்படின்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு சபிக்கிறவங்க எல்லாம் ஏன் சாபம் விடுறாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய வார்த்தையை நம்புறாங்க. நான் சபிச்சேன் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு. அதனாலதான் அவங்க சபிக்கிறாங்க. இல்லைன்னா அடிச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் சபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, நான் சபிச்சா அது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்க மூடன், முட்டாள் அப்படின்ட்டு உங்க சகோதரனை திட்டுறீங்க, மூடன் அப்படின்னு சொல்றீங்க, பைத்தியம்னு சொல்றீங்க, மென்டல்னு சொல்றீங்க, லூஸ்ன்னு சொல்றீங்க. இந்த வார்த்தையில நீங்க சொல்லும் பொழுது அது அவங்களை பெருசா காயப்படுத்துவதோட சேர்ந்து ஆண்டவரையும் துக்கப்படுத்துது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் மனுஷனை அவருடைய சாயலின் படி உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன மாதிரிப்பா இது ஏன் பிள்ளை அப்படிங்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைய இப்ப நீங்க சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைய யாராவது முட்டாள்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் பிள்ளைய போய் முட்டாள் சொல்ல, சிலவங்க சண்டைக்கே போயிடுவாங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சண்டைக்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட பிரச்சனை போயிட்டு எப்படி உங்க பிள்ளை என் பிள்ளைய முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம பிரச்சனை போறோம் இல்லையா? இதே மாதிரிதான் நீங்க ஒரு மனுஷனை நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைய முட்டாள்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சண்டைக்கு வருவாரு. எப்படி நீ என் பிள்ளைய முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மூடன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அப்படி மூடன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பீர்கள் அப்படின்ட்டு. அப்படின்னா நரகத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அப்போ உங்களுடைய சகோதரனை முட்டாள்னு சொல்லாதீங்க. சகோதரன் யாரு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும்ல. எனக்கு ஒரே ஒரு சகோதரன் இருக்கா, அப்ப இவனப்ப நான் இது வரைக்கும் சொன்னது இல்லப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன முட்டாள் நீ திட்டுறீங்கன்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்ற சகோதரனா யாரு? ஆதாம் ஏவாளுடைய ஜெனரேஷன் தான் நம்ம எல்லாரும். அப்படின்னா எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் இல்லையா? அப்போ எல்லாருமே ஒரே சகோதர சகோதரியுமே யாரையுமே நீங்க முட்டாள்னு சொல்லக்கூடாது, யாரையுமே பைத்தியம் சொல்லாதீங்க. இது வரைக்கும் தெரியாதனமா நீங்க சொல்லிருப்பீங்க, ஃப்ளோல சொல்லிருப்பீங்க, ஏதோ கேஷுவலா நான் பேசுற வார்த்தை தானங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா இனிமேல் அதை சொல்லாதீங்க. அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல.